சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சோதனையை குறித்து எழுதுகிறவராக காணப்படுகிறார். ட்ரையல்ஸ், சோதனை. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடிய சோதனை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சோதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், அவுட்சைடு சோர்சஸ் மூலமாக வருகிற சோதனையாக இருக்கிறது. வெளிப்பிரகாரமான சோதனையாக காணப்படுகிறது. வெளியே இருந்து வரக்கூடிய சோதனைகளாக காணப்படுகிறது. அவுட்வர்டு ட்ரையலாக காணப்படுகிறது. நம்முடைய வெளிப்பிரகாரமான சரீர வாழ்க்கையிலே உண்டாகிற சோதனையாக இருக்கிறது. அதை நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சோதனைகளிலே பல விதமான சோதனைகள் இருக்கிறது. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற சோதனை எப்படிப்பட்டது என்றால், அவுட்சைடு சோர்சஸிலிருந்து, வெளியிலிருந்து வருகிற சோதனைகளாக காணப்படுகிறது. அவுட்வர்டு ட்ரையலாக காணப்படுகிறது. நம்முடைய வெளிப்பிரகாரமான சரீரத்திலே வெளியே இருந்து நாம் சந்திக்கிற, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நாம் சந்திக்கிற சோதனைகளாக காணப்படுகிறது. வெளியே இருந்து உண்டாகிற சோதனைகளாக காணப்படுகிறது. வெளிப்பிரகாரமான தன்னுடைய சரீரத்திலே வெளியிலிருந்து கடந்து வருகிற அவன் சந்திக்கிற சோதனையை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி வெளியே இருந்து சோதனை வருகிறது என்றால், அதை ஒரு மனிதன் வெளிப்பிரகாரமாக தன்னுடைய சரீரத்திலே சந்திக்கிறான் என்றால், அது அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி வருகிற சோதனைகளாக இருக்கிறது என்றால், அந்த சோதனை எப்படிப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம். சோதிக்கிறவர் என்ன மனப்பான்மையோடு சோதிக்கிறார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி சோதிக்கிற மனிதன் இருக்கிறானே, அந்த சோதிக்கிறவனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், யாரை சோதிக்கிறானோ அவன் தோற்று போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி காணப்படுகிறது என்றால், சோதிக்கிறவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி காணப்படுகிறது என்றால், யார் சோதிக்கப்படுகிறாரோ அவர் தோற்று போக வேண்டும் என்றல்ல, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவர் சகிப்பு தன்மையோடு காணப்பட வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவான எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டுமானால், பஞ்சம், தரித்திரம், எதிர்ப்புகள், இதெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் ஃபேமின், பாவர்ட்டி, அப்ரெஷன், இதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய சோதனைகளாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வெளிப்பிரகாரமான சரீரத்திலே தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி சந்திக்கக்கூடிய சோதனைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது மனிதன் என்ன செய்ய வேண்டுமாம்? தான் தோற்று போகும்படியாக சோதிக்கிறவர் அவ்விதமான இன்ட்ரெஸ்டோடு செயல்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனைகளின் மத்தியிலே சகிப்புத்தன்மை காணப்பட வேண்டும் என்கிற இன்ட்ரெஸ்டோடு தான் சோதிக்கிறவர் இருக்கிறார் என்பதை அறிந்து சகிப்பு தன்மையோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நான் சொன்னேன், பஞ்சம், தரித்திரம், எதிர்ப்புகள், இதெல்லாம் தெய்வ பிள்ளையே சோதிக்கப்படக்கூடிய ஈவன்ஸாக காணப்படுகிறது. சோதிக்கிறவர் எதை வைத்து சோதிக்கிறார் என்றால், ஒருவேளை பஞ்சத்தை அனுமதிக்கலாம், ஒருவேளை தரித்திரத்தை அனுமதிக்கலாம் சோதனையாக, ஒருவேளை எதிர்ப்புகளை அனுமதிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஈவன்ஸை தான் சோதிக்கிறவர்
சோதிக்கப்படும்படியாக பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் ஈவென்ட்ஸ் உண்டாகிறது என்றால், பஞ்சம், தரித்திரம், எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்றால், அதிலே சிலர் ஈடுபடுகிறார்கள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மத்தியிலே தேவன் உங்களிலே சகிப்புத்தன்மையை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் தோற்று போகும்படியாக அல்ல, தேவன் என்னென்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க விரும்புகிறாரோ அதை வெற்றிகரமாக உருவாக்குவதற்காகவே சோதிக்கிறவர் செயல்படுகிறார் என்பதை அறிந்து அந்த நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படும்படியாக இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு காணப்பட வேண்டும் என்றால், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கிறவைகளாக இருக்கிறபடியால் அவைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற பொறுமை, சகிப்புத்தன்மை, பூரணமடைதல் உருவாக வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அந்த அனுபவங்களிலெல்லாம், அந்த சோதனைகள் வேளைகளிலெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறேன், பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்திலேயே உதவி பெற்றுக்கொள்வேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும்படியாகவே அப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாயிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல குணாதிசயங்கள் உண்டாகும்படியாகவே அப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாயிருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே எனக்கு என்ன உண்டு? ஜீவ கிரீடம் உண்டு என்கிற மனப்பான்மையோடு அந்த சோதனைகளிலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் சோதிக்கிறவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நீங்கள் தோற்று போக வேண்டும் என்றல்ல, உங்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த சோதனையை நம்ம எப்படி இன்னும் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக குறிப்பிடலாம் என்றால், டு ப்ரூவ், நிரூபிப்பாயாக, டு ப்ரூவ், நிரூபிப்பாயாக. உனக்கு வந்திருக்கிற சோதனை, வெளியே இருந்து வந்திருக்கிற சோதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், அவைகளின் மத்தியிலே நீ நிரூபிக்க வேண்டும். சோதிக்கிறவர் எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டோடு காணப்படுகிறார் என்றால், நீ தோற்று போகும்படியாக அல்ல, நீ நிரூபிக்க வேண்டும் என்றே சோதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா சோதிக்கிறவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா, நீ வெற்றி பெற வேண்டும், நீ உத்தமனாக விளங்க வேண்டும், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பொறுமை என்கிற சுபாவம் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், பூரணம் அடைய வேண்டும். அதெல்லாம் நல்லது தானங்க. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டோடு சோதிக்கிறவர் காணப்படுகிறபடியால் நீங்கள் என்ன மனப்பான்மையோடு காணப்பட வேண்டும் என்றால், தேவன் என்னை உத்தமன் என்று விளங்க பண்ணும்படியாகவே சோதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, யூ ஹாவ் டு ப்ரூவ் ஃப்ரம் யுவர் சைடு. உன் பகுதியில் நீ என்ன செய்யணும்னா, நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டணும், நான் ஒரு உத்தமன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் மற்ற ஆசீர்வாதங்களும் முடிவாக கிடைக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக வாக்குத்தத்தமாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் வேதாகமத்திலிருந்தே நம்ம ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார்? சோதித்தார். அப்ப தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்றால் தேவனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும்? ஆபிரகாம் தோற்று போக வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு சோதித்தாரா? இல்ல. ஆபிரகாம் ப்ரூவ் பண்ண வேண்டும், அவர் ஒரு உத்தமன் என்பதை விளங்க பண்ண வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை விளங்க பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர் என்பதை விளங்க பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டோடு தான் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப அங்க அந்த சோதனை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டு ப்ரூவ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் என்ன செய்வார்? நீங்கள் அப்படிப்பட்ட சோதனையை சகிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு பயந்து காணப்படும் போது, உத்தமர்கள் என்று விளங்க பண்ணும் போது, தேவன் என்ன செய்வார்? உங்களிலிருந்து நல்லதை வெளியே கொண்டு வருவார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களிலிருந்து எதை கொண்டு வருவார்? வெளியே நல்லதை கொண்டு வருவார். அதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் உங்களிலிருந்து நல்ல காரியங்களை தேவன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காக தான் தேவன் இன்ட்ரெஸ்டோடு சில நேரங்களிலே சோதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். கர்த்தர் யாரை சோதித்தார்? ஆபிரகாமை சோதித்தார். என்ன சொல்லி சோதித்தார்? நீ நேசிக்கிற ஏக புத்திரனாகிய நேச புத்திரனாகிய ஈசாக்கை நீ மோரியா மலைக்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் இதையெல்லாம் வீட்டுல சொன்னா கூட மனைவி ஏற்றுக்கொள்ளவாளோ தெரியாது, வேலைக்காரங்க ஏற்றுக்கொள்வாங்களா தெரியாது. ஆபிரகாம் யார்கிட்டையுமே சொல்லல. ஆபிரகாம் தேவனை அப்படியே விசுவாசித்து கர்த்தர் கொடுத்தத கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு சென்று பலிபீடத்தை உண்டாக்கி அதுல ஈசாக்கை படுக்க வைத்து தேவன் சொன்னபடியே பலி செலுத்த கத்தியையும் ஓங்கின வேளையில ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போட. அப்ப அந்த இடத்துல பலி செலுத்தும்படியாக தேவையான ஒரு நன்மையை, முட்புதரிலே சிக்குண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சோதிக்கிறார். எதற்காக? உத்தமர்கள் என்று விளங்க பண்ணும்படியாக. நம்முடைய தேவன் சோதிக்கிறார். எதற்காக? டு ப்ரூவ், நிரூபிக்கும்படியாக. நம்முடைய தேவன் சோதிக்கிறார். அவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி காணப்படுகிறது? நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாயா, கீழ்ப்படிய மாட்டாயா? நம்முடைய தேவன் சோதிக்கிறார். அதிலே அவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி காணப்படுகிறது? எண்ணங்கள் எப்படி காணப்படுகிறது? விருப்பம் எப்படி காணப்படுகிறது? என் மகன், என் மகள் என்னுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், எனக்கு பயந்து வாழணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர் சோதிக்கிறபடியால் அந்த சோதனையிலே நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களிலிருந்து நல்லதை தேவன் வெளியே கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவர் என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வேதாகமத்திலே இருக்கிறது. அப்ப இந்த சோதனை எங்கிருந்து வந்தது? அவுட் சைடு சோர்ஸ்ல இருந்து வந்ததாக இருக்கிறது. இந்த சோதனை ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பிரகாரமான சோதனையாக காணப்படுகிறது. அதிலே ஆபிரகாம் வெற்றி பெற்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் தேவனிடத்திலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் மணலத்தனையாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எடுத்துக்காட்டும் கூட நம்ம வேதாகமத்திலே படிக்கலாம். அந்த எடுத்துக்காட்டு எங்கே காணப்படுகிறது என்றால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அங்கே நாம் சிமிர்னா சபையை குறித்து படிக்கிறோம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு கர்த்தர் பேசின போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அடுத்தது சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்ம வாஸ்த மூல வசனத்திலையும் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு முடிவில் என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். அது
எந்த வேத பகுதிக்கு அப்படியே இணைந்ததாய் இருக்கிறது என்றால் சிமிர்னா சபைக்கு கொடுத்த தூதிலே அவர்களுடைய சபையின் ஐக்கியத்திலே உண்டாயிருக்கிற அனுபவத்திற்கு இணைந்து இருக்கக்கூடிய வேத பகுதியாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இது அப்படியே மேலோட்டமாக விட்டுட்டு போக விரும்பல. அதனால இந்த சபையாருக்கு வருகிற சோதனைகள் எப்படிப்பட்டது என்பதை சற்று விளக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே உண்மையான ஒரு யூதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் புகழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எப்படி இருக்கு? புகழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அப்படியானால் நாம் எல்லாரும் யார் என்றால் நம்ம எழுத்தின்படியான யூதர்கள் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நீதிமான்களாகி தேவனோடு ஒப்புரவானவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் விளங்குகிறவர்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அப்படியானால் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் நாம் தான் உண்மையான யூதர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சிக்குரியவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். மனிதர்கள் உங்களை எப்படி பார்க்கிறாங்கன்றது அது தவறானதாக இருக்கலாம், சில நேரம் சரியானதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை எவ்விதமாக பார்க்கிறார் என்றால் புகழ்ச்சிக்குரியவர்களாக பார்க்கிறார். காரணம் என்ன? ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான யூதர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய யூதர்கள் என்கிற ஒரு தகுதியை அடைய பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நீங்க வாஸ்து படிக்கணும்னா ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களிலே நீங்கள் வாசித்து படிக்கலாம். இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷரால் உண்டாயிராமல் யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவன். பாத்தீங்களா? அந்த தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கல்லான இருதயம் மாறி நவமான இருதயத்தை பெற்று உள்ளான மனிதனிலே ஒரு யூதன், தேவனோடு ஐக்கியப்பட்டவன், பரலோக தேவனை ஆராதிக்கிறவன் என்கிற தகுதியை பெற்றவன் தான் உண்மையான யூதனாய் இருக்கிறார். எழுத்தின்படியாக உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற அந்த விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, யாராலே உண்டாயிருக்கிறது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்படியானால் தேவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவ மனிதனை, ஒரு உண்மையான ஆவிக்குரிய யூதனை எப்படி பார்க்கிறார் என்றால் புகழ்ச்சிக்குரியவனாக பார்க்கிறார். சிமிர்னா சபையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் சிமிர்னாவில் இருந்த யூத சமுதாயம் எப்படி காணப்பட்டதென்றால் கிறிஸ்தவர்கள் மேல் கடும் தாக்குதல்களை தொடுக்கக்கூடியதாக இருந்தது. யூதன் என்று சொல்லப்படுவதற்குரிய தகுதியை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் சுவிசேஷத்திற்கு எதிராளிகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் எப்படி அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்தார்கள் என்றால் சாத்தானுடைய கூட்டத்தார் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக காணப்பட்டார்கள். அதைதான் நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் யூதர்கள் என்று அழைக்கப்படுவதற்குரிய தகுதி இல்லாதவர்கள், சாத்தானுடைய கூட்டத்தாராக காணப்பட்டவர்கள் சிமிர்னாவிலே உண்மையான கிறிஸ்தவர்கள் மேல் கடும் தாக்குதல்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் தேவன் அந்த தாக்குதல்களை அனுமதிக்க கூடியவராக இருந்தார். எப்படி யோபுவினுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் சோதிக்கும்படியாக அனுமதி கொடுத்தாரோ அதுபோல சிமிர்னா சபைக்கு அப்படிப்பட்ட தாக்குதல்கள், சோதனை உண்டாயிருக்கும்படியாக தேவனும் என்ன செய்து விட்டார்? அனுமதித்து விட்டார். எதற்காக? அவர்கள் அதிலே ப்ரூவ் பண்ணும்படியாக,
அதிலே அவர்கள் தங்களை நிரூபிக்கும்படியாக, அதிலே அவர்கள் தேவனிடத்திலிருந்து முடிவாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்ப நீங்க கேட்கலாம், சாத்தான் என்றால் யார்? ஆங்கிலத்திலே அட்வர்சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எதிரி, பகைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இணையான கிரேக்க வார்த்தை டயோபலோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளை, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்திலே ஸ்லாண்டர், தமிழிலே தூஷிப்பவர், ஃபால்ஸ் அக்யூசர், தவறாக குற்றம் சாட்டுகிறவர். இதெல்லாம் தான் சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்களாக, சில காரியங்களாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சாத்தான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தூஷிக்கிறவனாக இருப்பான், தவறாக குற்றம் சாட்டுகிறவனாக இருப்பான், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருப்பான், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு பகைஞனாக காணப்படுவான். என்ன நடந்தது தெரியுமா? பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிமிர்னாவிலே இருந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சிமிர்னா சபையின் பிஷப் மீது தாக்குதல் நடத்தினார்கள். பாலிகார்ப் என்று சொல்லப்படுகிற பிஷப் மீது என்ன செய்தார்கள்? தாக்குதல் நடத்தினார்கள். அதிலே அவர்கள்தான் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நாம் படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பிசாசானவனுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். உண்மையான கிறிஸ்தவர்களை நீ வேணும்னா என்ன செய்? சோதித்து பார். அப்படிப்பட்ட சோதனை வரணும்னு நீங்க விரும்பாதீங்க. ஆனா அப்படிப்பட்ட சோதனைகளையும் சந்திக்க வேண்டியது வந்து விட்டால் அதுல நீங்க யூ ஹேவ் டு ப்ரூவ், உத்தமர்கள் என்பதை விளங்க பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது முடிவாக தேவனிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவனை மறுதலிக்காதவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சாத்தான் எப்படி சோதிக்கப்படும் பொருட்டாக சிலரை காவலில் போடுகிறான் என்றால், சாத்தான் என்ன செய்வான்? யாரை தன்னுடைய கருவியாக பயன்படுத்துவான் என்றால், சில அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கருவியாக என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இதுல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், வைல்டு பீஸ்ட், கொடூரமான முரட்டு மனிதன். அந்த கொடூரமான முரட்டு மனிதனை, வைல்டு பீஸ்டை பலப்படுத்துவது யார் என்றால் டிராகன், அதுதான் வலு சர்ப்பம். வைல்டு பீஸ்ட் இஸ் எனர்ஜைஸ்டு பை டிராகன். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சாத்தான் யாரை கருவியாக பயன்படுத்தி உண்மையான கிறிஸ்தவர்களை சோதிப்பான், காவலில் போடுவான், உபத்திரவப்படுத்துவான் என்றால், சில ஆளுகை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இப்பொழுது அப்போஸ்தலன் எழுதுகிறார், அந்த உபத்திரவம் அன்லிமிட்டடாக இருப்பது கிடையாது. அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் எழுதுகிறார், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? 10 நாட்கள் என்று சொல்லும் போது அந்த உபத்திரவம் நீடித்து கொண்டே இருக்கும். ஆனா அது அன்லிமிட்டடாக இருப்பது கிடையாது. ஏன்னா எந்த உபத்திரவத்திற்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவை குறித்து சொல்லும் போதுதான் எழுதுகிறார், மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. ஒருவேளை இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் நீ கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாமல் உண்மையாயிரு. அப்போ உபத்திரவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்லிமிட்டடாக இருப்பது கிடையாது. அது லிமிட்டடு தான், அது மரண பரியந்தம் தான். ஆனால் அது வரைக்கும் கூட பிசாசானவன் என்ன செய்வான்? அந்த உபத்திரவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே இருப்பான். அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், உபத்திரவத்தை நீடிக்க செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அது அன்லிமிட்டடாக இருப்பதில்லை. அது உண்மையான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே 10 நாள் உபத்திரவம். அப்படிதான் AD 156ஆம் ஆண்டு
பாலிகார்ப் இரத்த சாட்சியாக மரித்தார். ஏடி 250ஆம் ஆண்டு பயோனியஸ் இரத்த சாட்சியாக மரித்தார். இப்பொழுது வாருங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு கொடுக்கிற தூதை பாருங்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சிலர் சொல்றாங்கல்ல, பாஸ்டர் எங்க வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். உட்கார்ந்து பேசுறாங்க, ஆனா என்ன வரமாட்டேங்குது, ஒரு சொல்யூஷன் வரமாட்டேங்குது. எங்க வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவம் நீடித்து கொண்டேதான் போகிறது. இதெல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும் நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு நான் என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம இந்த வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை படிக்கிறோம், கிரீடம். எது? எல்லாரும் சொல்லுங்க, கிரீடம். கிரீடம் முடிசூட்டப்படுதலாக கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கிரேக்க விளையாட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரேக்க விளையாட்டுகளின் போது என்ன செய்வார்கள் என்றால், வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பார்கள், ஒரு வெகுமதி கொடுப்பார்கள். அந்த வெகுமதி என்னவாக காணப்பட்டது என்றால் கிரீடமாக காணப்பட்டது. சில வேளைகளிலே மாலை அணிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். என்னது? மாலை அணிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த விளையாட்டுகளிலே பங்கு பெற்று வெற்றி பெறுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியாக காணப்பட்டது. இன்னும் சில காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது அறிந்து கொள்கிறோம். நல்ல சிறந்த சேவை செய்தவர்களுக்கு, இராணுவ வீர செயல் புரிந்தவர்களுக்கு அடையாளப்படுத்தும் விதமாக, பகிரங்கமாக கனப்படுத்தும் விதமாக கொடுக்கப்பட்டதுதான் கிரீடமாக இருந்தது, மாலை அணிவித்தல் என்கிற காரியமாக இருந்தது. இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இராணுவத்திலே சிறப்பாக பணியாற்றினவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் கூப்பிட்டு என்ன கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க. அதுபோல தெய்வ பிள்ளையே, சிறந்த சேவை செய்தவர்களுக்கு, இராணுவ வீர செயல் நல்ல விதத்தில் புரிந்தவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக, பகிரங்கமாக, பப்ளிக்காக அவர்களை கனப்படுத்தும் விதமாக கொடுப்பதுதான், சூட்டுவதுதான் கிரீடமாக இருந்தது, அல்லது மாலை அணிவித்தல் என்கிற காரியமாக இருந்தது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அது ஒரு கனப்படுத்தக்கூடிய காரியமாக அமைந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்ப பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திற்கு வருவீர்கள் என்றால் வேதாகமத்திலே சில வேத பகுதிகள் காணப்படுகிறது. அப்படி கர்த்தரும் என்ன செய்கிறாராம், நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்தாய் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக, சில சூழ்நிலைகளிலெல்லாம் கனப்படுத்தும் விதமாக கிரீடத்தை சூட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வேத பகுதிகளாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை படிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை நீங்கள் அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். முதலாவது, சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரர் எழுதுகிறார், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அந்த சங்கீதம் 21ஆம் சங்கீதம் முழுவதையும் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், சில போராட்டமான சூழ்நிலைகள் உண்டாகிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நமக்கு போராட்டம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? இருக்கும். நமக்கு வருகிற போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கும். பாஸ்டர் செய்வினை வச்சுட்டாங்க, பாஸ்டர் ஏவல்களினால பாதிக்கப்படுறோம், பாஸ்டர் செய்வினை கட்டுகள் இருக்கு. இதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய காரியமாக, போராட்டமாக காணப்படுகிறது. அதை என்ன சொல்லுவார்கள் என்றால் ஆன்கோயிங் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் என்று சொல்லுவார்கள், அல்லது ஆன்கோயிங் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள். இது யாருக்கு உண்டு என்றால், யார் உத்தமமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறது. சரி, அந்த அப்படிப்பட்ட சில போராட்டங்கள், கஷ்டம் இருக்கிறத மற்றவங்களுடைய புறம்பான மாம்ச கண்களினால அவங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது.
அதெல்லாம் அன்சீன் ஃபோர்சஸ் ஆஃப் ஈவிலாக காணப்படுகிறது. அப்ப அதுல தேவ பிள்ளைகள் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட சில தீமையான ஆவிகள் கண்களுக்கு தெரியாமல் எங்களோடு என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் போராடுகிறது. அதை நாங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்ப அதை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? உங்க வாஞ்சியெல்லாம் கர்த்தர் மேலதான் இருக்கணும். கர்த்தர் மேல இருந்தாதான், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாதான் அந்த கண்ணுக்கு தெரியாத தீய ஆவிகளை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இப்ப சங்கீதக்காரர் என்ன எழுதுகிறார் என்றால், அப்படிப்பட்ட தீய ஆவிகளை நீ மேற்கொள்ளும் போது உன் சிரசின் மீது கர்த்தர் சூட்டுகிற ஒரு கிரீடம் தான் பொற்கிரீடமாய் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் அந்த போராட்டத்தை எல்லாம் சந்தித்த பிறகு தேவனை துதித்து அந்த வசனத்தை எழுதுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று எழுதுகிறார். அப்படியானால் தேவ ஜனங்களே, உங்களையும் தேவன் கனப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய வாஞ்சையெல்லாம் தேவன் மேல் இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கையெல்லாம் தேவன் மேல் இருக்கட்டும். அப்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். முடிவிலே நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் சிரசின் மீது கர்த்தர் பொற்கிரீடம் சூட்டினவராக காணப்படுவார். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். உட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. இது ஒரு காரியமாயிருக்கிறது. இரண்டாவதாக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், தேவ ஞானத்தோடு தேவ ஜனங்கள் வாழ வேண்டும். அந்த தேவ ஞானம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்கிற தேவ ஞானம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைப்பாய். பிரைஸ் தி லார்ட். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஞான மார்க்கத்தை உனக்கு போதிப்பேன், செம்மையான வழியிலே உன்னை நடத்துவேன் என்கிறார். எத்தனை பேருடைய சிரசின் மேல மகிமையான கிரீடம் இருக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேருடைய சிரசின் மீது அலங்காரமான முடி காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் நீ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜீவிப்பாயாக. அதற்காக தேவன் ஞான மார்க்கத்தை உனக்கு போதிக்கிறார், செம்மையான பாதையிலே உன்னை நடத்துகிறார். இது உங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக காணப்பட தேவன் அனுகிரகம் செய்வாராக. மூன்றாவதாக நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், நீ ஒரு கிரீடத்தை செய், அந்த கிரீடத்தை வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்ய வேண்டும்? செய்து அதை யாருடைய தலையின் மேல் வைக்க வேண்டும்? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் சிரசின் மேல் வைக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அப்போ ஒரு ஆசாரியனுக்கு நல்ல விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் என்ன? கர்த்தர் அந்த ஆசாரியனுடைய சிரசின் மீது ஒரு கிரீடத்தை தரிப்பிக்கக்கூடிய தகுதியோடு காணப்பட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். இதெல்லாம் தேவன் கனப்படுத்தும் விதமாக சூட்டுகிற கிரீடங்களாக இருக்கிறது. போராட்டங்களை மேற்கொள்ளும் போது தேவன் பொற்கிரீடத்தை சூட்டுகிறார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஞான மார்க்கத்தை அறிந்து செவையான பாதையிலே நடக்கும்போது பிழைப்பாய். உன் சிரசின் மீது என்ன காணப்படும்? அலங்காரமான முடி காணப்படும், மகிமையான கிரீடம் சூட்டப்பட்டவளாக காணப்படுவாய். அது மாத்திரமல்ல, ஒரு சரியான ஆசாரியனாக செயல்படும் போது அந்த சரியான ஆசாரியனுடைய சிரசின் மீதும் என்ன காணப்படும்? கிரீடம் காணப்படும். இதெல்லாம் தேவன் கனப்படுத்தும் வண்ணமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கிரீடத்தை இழந்து போகாத வண்ணம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சரீர பிரகாரமான பாடுகள் வரலாம்,
ஆவிக்குரிய போராட்டமும் உண்டாகலாம். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டெஸ்டாக காணப்படுகிறது. இப்ப தேவ ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறதா இருக்கிறது, அதெல்லாம் சாத்தானாலே வருகிறதாக இருக்கிறது. அதை ஒருவேளை தேவனும் என்ன செய்திருக்கலாம், அனுமதிக்கலாம். அனுமதித்தவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? யூ ஹாவ் டு ப்ரூவ், நீ அதுல வெற்றி பெறணும். அனுமதித்தவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? முடிவில் நீ என்ன பெறணும்? ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட போராட்டத்துல சகிப்பு தன்மைக்கு இடம் கொடுக்கணும், பொறுமை உருவாகி இருக்கணும். இன்னொன்று, மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அப்ப நீ மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்திலிருந்தே என்ன கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். தெய்வ பிள்ளையே, கிரவுன் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். பொதுவா சொல்லுவாங்க, இது பூக்களால் செய்யப்பட்ட மாலை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இங்க இந்த கிரீடம் எதனால் உண்டான கிரீடம்? ஜீவனால் உண்டான கிரீடம். அப்படின்னா இந்த ஜீவன் எதை குறிக்கிறது என்றால் நித்திய ஜீவனை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ நித்திய ஜீவனை பெறுவதுதான் முடிவான வெற்றியாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் மரணத்தினால் நீ சேதப்படுத்தப்படுவதில்லை, நரக ஆக்கினையை அடைவதில்லை. உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பதினாலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவ கிரீடமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உண்மையான ஆவிக்குரிய யூதனாக, மெய் கிறிஸ்தவனாக காணப்படுகிறவர்களுக்கு யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், ஏதோ விளையாட்டுகளிலே பங்கு பெற்று வாங்குகிற மாலை அல்லது கிரீடம், அதை பற்றி யாக்கோபு எழுதல. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடம் என்ன என்கிற பார்வையோடு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய யாக்கோபு அப்போஸ்தலனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? மெய் கிறிஸ்தவர்கள், உண்மையான யூதர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய பிரதிபலன்களை தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக மரண பரியந்தம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் இருக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதை கொஞ்சம் விளக்குங்கள் என்று கேட்கலாம். அநேக விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு 4-5 காரியங்களை நித்திய ஜீவனை குறித்து குறிப்பிட விரும்புகிறேன். அப்பொழுது அதிலே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் மாறினதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த உலகத்திலே வாழும் போதே அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். தேவன் கொடுக்கிற கிருபை வரங்கள் இருக்கிறது, அதை இந்நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களிலே அந்த நித்திய ஜீவன் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பரலோக வாழ்விற்கு தகுதி அடைந்தவர்களாக காணப்படுவீர்கள். அதை எல்லா விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இன்னையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், கர்த்தாவே விசேஷித்த கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் என்கிற 2 வார்த்தைகளிலே முடிவாக என்ன வருது? ஜீவன். அதான் ஜீவ கிரீடம். அதுதான் உங்கள் ஜீவியத்திலிருந்து எடுபட்டு போகாமல் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஜீவனாய் இருக்கிறது, பரலோக ஜீவனாய் இருக்கிறது. அப்ப பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற கிருபையையும் வரங்களையும் நீங்கள் பெற்று ஜீவிக்கும் போது உங்களிலே அந்த நித்திய ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு காரியமாய் இருக்கிறது. 2வதாக, இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்கிறார்.
இங்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையா, அப்படியானால் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் கொடுப்பேன், கெட்டு போவதில்லை என்று சொல்லும் போது எதை குறித்து பேசுகிறார்? ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து பேசுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். அப்படின்னா நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன என்று கேட்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்றால் என்ன என்று கேட்கலாம். நோயிங் காட் அண்ட் லிவிங் வித் ஹிம் ஃபார் எவர். தேவனை குறித்து அறிந்து கொள்வதும் என்றென்றும் தேவனோடு வாசம் பண்ணுவதும் தான் ஆவிக்குரிய வாழ்வாய் இருக்கிறது. அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதனாலதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று படிக்கிறோம். எத்தனை பேர் தேவனை குறித்து அறிந்திருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவை பெற்று வாழச் செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீங்கள் அப்படி தேவனை குறித்து அறிந்தவர்களாக தேவனோடு வாழ்கிறவர்களாக இருக்கும் போது அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கும். நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஏன் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார்? நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிறவர்கள், தேவனோடு சேர்ந்து வாழ்கிறவர்கள். அப்படி என்றால் கெட்டு போகுதல் என்பதன் அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். அதனுடைய அர்த்தம் என்ன? கெட்டு போகுதல் என்றால் அர்த்தம் என்ன? தேவனை விட்டு நீ விலகி விட்டாய், தேவனை விட்டு நீ பிரிந்து விட்டாய். எத்தனை பேர் இந்த நாளில தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறீர்கள்? நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப என்றைக்கு ஒரு செப்பரேஷன் தேவனிடத்திலிருந்து உண்டாகிறதோ அதுதான் இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட் ஆக மாறுகிறது. தேவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிந்திருக்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய மரணமாக காணப்படுகிறது, ஸ்பிரிச்சுவல் டெத்தாக காணப்படுகிறது, கெட்டு போய்விட்டாய் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் தேவனை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? பிரிந்து போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் தங்களை அறியாமலேயே ஆவிக்குரிய மரணத்திற்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அவர்களுடைய ஆத்துமா, அவர்களுடைய சரீரம், அவர்களுடைய சிந்தனை மண்டலங்கள் அனைத்தும் தேவனை விட்டு பிரிந்ததாக காணப்படுகிறது. அதுதான் ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது, அதுதான் கெட்டு போன நிலையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலை உங்கள் வாழ்க்கையிலே வருவதில்லை என்கிறார். knowing God and living with him forever. தேவனை அறிந்து நான் இயேசுவோடையே தேவனோடையே வாழ விரும்புகிறேன் என்றென்றும் என்று சொல்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். மலையாள பாஷையிலே ஒரு நல்ல பாட்டு உண்டு, அதுதான் என் மனதிற்கு இப்பொழுது வருகிறது. இயேசுவோடு சேர்ந்திருப்பதெത്ര மோகமே, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ, യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോഹമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. அந்த வரிகளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவோடு சேர்ந்து வாழ்றது எவ்வளவு சந்தோஷம், இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிறது எவ்வளவு பாக்கியம். நிறைய பேர் அந்த அனுபவத்தை இழந்துட்டாங்க, நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா தெய்வப்பிள்ளை கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் சரீரத்திலே மரணம் அடைந்தாலும் அவர்களை ஒருபோதும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னைய கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க வேண்டுமானால் ஒரு வழி இருக்கு. உங்களை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கணும்னா, தேவ பிரசன்னத்திலிருந்து பிரிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அததான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கட்டுகளோ, உபத்திரவங்களோ
ஒண்ணுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். ஆனா ஒரு காரியத்தால கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியும். அது என்ன தெரியுமா? உன்னுடைய ஓன் சாய்ஸ், உன்னுடைய சொந்த தெரிந்தெடுப்பு உன்னை தேவனிலிருந்து பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே ஒரே வழி. நீ என்ன செய்யலாம் என்றால் தெரிந்தெடுக்கலாம். எனக்கு தேவன் வேண்டாம், அதை விட எனக்கு வேற காரியங்கள்ல விருப்பம் வந்துருச்சு, தவறான ஆசை வந்துருச்சு, நான் அதை தான் சூஸ் பண்ண போறேன், அதை தான் தெரிந்தெடுக்க போறேன்னு சொல்லி நீ அதை தெரிந்தெடுத்து கொண்டாயானால் தவறான விருப்பங்களுக்கு, ஆசைகளுக்கு, தவறான இச்சைகளுக்கு நீ இடம் கொடுத்து அவைகளை உனக்கு தெரிந்தெடுப்பாக ஏற்றுக்கொண்டாய் என்றால் நீ கிறிஸ்துவிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிந்து விடுவாய். அப்போ உன்னுடைய ஓன் சாய்ஸ் தான் உன்னைய கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். அதை தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ ஒரு பலவீனமான ஒரு ஆடாக கூட இருக்கலாம். பாஸ்டர், என் சரீரத்துல நிறைய பலவீனம் இருக்கு பாஸ்டர், ஒரு பலவீனமான ஆடா இருக்கேன், ஒரு பலவீனமான ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன், ஒரு பலவீனமான ஆடா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, நீ பலவீனமான ஒரு ஆடாக இருந்தாலும் கூட உன்னைய பாதுகாக்கக்கூடியது கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய அதிகாரமும் தான். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். நல்ல மேய்ப்பரை விட்டு பிரிப்பது எதுவாக இருக்கும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த தெரிந்தெடுப்பை தவறானதாக மாற்றிக்கொள்வதன் மூலமாக தான் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், நோ பவர் ஆர் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆன் எர்த் ஹல்லேலூயா என்று எழுதுவார். வேறு ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உன்னுடைய சொந்த தெரிந்தெடுப்பு தவறாக மாறும்போது நீ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறாய். அது உன்னை எங்க கொண்டு போகும்? ஆவிக்குரிய மரணத்திற்குள் கொண்டு போகும். எதை இழந்து போவாய்? நித்திய ஜீவனை இழந்து போவாய். இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அடிக்கப்படுகிற ஆட்டை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். பாருங்கள், என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சிலர் தேவனுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்காமல் போகும்போது சொல்லி கொடுக்கணும், மகனே மகளே, நீ ஒன்னே அறியாமையே தவறான காரியங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறாய். அது உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணத்திற்கு நேராக உன்னை கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். ஆகவே தேவனோடு, தேவனை விட்டு பிரிந்து போகாதபடி உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வாயாக. அப்பொழுது நீ ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இது இரண்டாவது அனுபவமாக, நித்திய ஜீவனின் அனுபவமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக தெய்வ பிள்ளையை ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுபடியால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க நம்ம படிக்கிறோம், விசுவாசிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக ஒரு முடிசூட்டப்படுதல் காணப்படுகிறது. அப்ப அங்க அததான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். இப்ப நீங்க யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அதனாலதான் பாடுறாங்க, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
தெய்வமே இயேசுவே அடிமை நான் ஆட்கொள்ளோ, அடிமை நான் ஆட்கொள்ளோ. அப்ப இனி நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, மாம்சத்திற்கு அடிமை இல்லை. நான் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அப்படி அடிமைகள் ஆனதுனால உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. என்னது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. முடிவு என்ன? நித்திய ஜீவன். அதனுடைய அர்த்தம் என்ன? முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது இனி வரப்போகிற உலகத்திற்குரிய வாழ்க்கையாக ஜீவனாக காணப்படுகிறது. அதை இன்னும் நல்லா விளக்கணும்னா அதுதான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. Praise the Lord. Sanctified, set apart as special for God. Praise the Lord. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரோடு இசைந்து பரிசுத்தமாக வாழும்படியாக என்னை தேவன் வேறு பிரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஸ்பெஷலானவர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மரித்தோரிலிருந்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு உண்டு. விசுவாசிகளே, உங்களுடைய நடக்கைகளின் முடிவிலே ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். இது மூன்றாவது அனுபவமாக, நித்திய ஜீவனுக்குரிய அனுபவமாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். நான்காவதாக கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், இந்த ஒரு அனுபவத்தையும் கூட நம்ம வாசித்து முடிப்போம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே மீதி பகுதிகளை சிந்திக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே எதை அறுக்கிறான்? அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று படிக்கிறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சரியாக விளங்கி கொள்வீர்களானால் சரியாக வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள். நமக்கெல்லாம் ஒரு ஹியூமன் பாடி இருக்கு. அதற்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கு? ஹியூமன் ஸ்பிரிட்டும் இருக்கு. என்ன இருக்கு? ஹியூமன் ஸ்பிரிட்டும் இருக்கு. நீங்க இந்த ஹியூமன் பாடி விரும்புகிற காரியங்களுக்கு மட்டும் விதைத்து கொண்டே இருந்து கடைசியில சரீரத்துல மரணம் அடைஞ்சிட்டா நீங்க அறுவடையாக அறுப்பது என்னவென்றால் அழிவை அறுப்பீர்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதனுக்கு ஆத்துமா இருக்கிறது, மிருகத்திற்கு ஆத்துமா இல்லை. இது ஒரு முக்கியமான வித்தியாசமா இருக்கு. இப்ப நீங்க மிருகம் வாழ்வதை போல நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். டெய்லி சாப்பிடுறது, தூங்குறது, எழும்புறது, வேலை பார்க்கறது, சாப்பிடுறது, தூங்குறது, இப்படியே இருந்துட்டு கடைசியில் மரித்தீர்கள் என்றால் ஒரு மிருகம் மரிப்பது போல மரித்து உங்கள் ஆத்துமா, அதுக்கு ஆத்துமா கூட இல்லை, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பரலோக ஜீவனை பெற்றிராமல் எங்க போய் சேரும்? பாதாளத்துல போய் அழிவை அறுவடையாக பெற்றுக்கொள்ளும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில் உனக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் தெய்வீக காரியங்களுக்கு ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கேதுவாக நீ என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். விதைக்கப்படுகிற வேத வசனத்தை எடுத்து ஆத்துமாவில் இருதயத்தில் வைத்து வைத்து தியானிக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியப்படும் விதமாக ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். உன் ஆத்துமா கிருபை பொருந்தினதாக, மகிமை பொருந்தினதாக மாற வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஏதோ ஒரு மிருகத்தை போல சாப்பிட்டு தூங்கி எழும்பி வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கி எழும்பி அப்படியே வாழ்ந்து மரித்து போகிறது அல்ல. உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், உங்கள் வாழ்க்கையிலே சரியான ஒரு விதைப்பு காணப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்கென்று விதைக்கிற விதைப்பாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க அப்படி உங்கள் ஆத்துமாவிற்கு இடம் கொடுத்து வேத வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது, காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நியூ மாரல் எபிலிட்டி உண்டாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். என்னது? நியூ மாரல் எபிலிட்டி. பவுல் சொல்றாரு,
அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆட்கொண்டு வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்றார் தெரியுமா? என் மனசுல நல்ல விருப்பம் இருக்கு, ஆனா என் சரீரத்துல இன்னொரு பாவ பிரமாணம் செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அந்த பாவ பிரமாணத்தை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. ஆனா தொடர்ந்து எழுதும்போது சொல்றாரு, தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த பரலோக ஜீவன் தனக்குள்ளே வந்த பிறகு இனி அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, நிர்பந்தமான மனுஷர் அல்ல. அந்த சரீரத்திலே செயல்படுகிற பாவ பிரமாணத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொள்கிறார். அதுதான் நியூ மாரல் எபிலிட்டி. அதுதான் தேவ சமூகம் உள்ளத்திற்குள் பெற்றுக்கொண்ட அனுபவமாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியுமா, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் என் உள்ளத்திலே பெற்றிருக்கிறேன், எனக்குள்ளாக ஒரு நியூ மாரல் எபிலிட்டி உண்டாகி இருக்கிறது என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்று தேவ பிரசன்னத்தை உள்ளத்திலே பெற்றவர்கள் தான், தேவ சமூகத்திலே வாழ்கிறவர்கள் தான் தேவனுடைய சாயலை, தேவனுடைய அதே குணாதிசயத்தை பிரதிபலிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்கும் பணி எங்கே நடைபெறுகிறது? தேவனுடைய சபையிலே நடைபெறுகிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவ வசனத்தை விதைத்து கொண்டிருக்கிறேன். அதை அபியாசப்படுத்துகிற நீங்கள் நித்திய ஜீவனை பெறும்போது உண்மையான மெய்ப்பனாக செயல்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மகிமையான கிரீடத்தை சூட்டுவார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். எப்பொழுது? கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே. அப்படியானால் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய பணி சபையிலே நடைபெறுகிறபடியால் நீங்கள் அந்த தெய்வீக பணிக்கு என்ன செய்ய வேண்டும்? யூ ஹாவ் டு ஷேர் ஆல் குட் திங்ஸ். நீங்கள் எல்லா நல்ல காரியங்களையும் சபைக்கு ஷேர் பண்ண வேண்டும், சபைக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும், காணிக்கைகள் கொடுப்பதிலே உண்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆவிக்கென்று விதைக்கிற இடம், அநேகருடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை அறுவடையாக அடைய பண்ணுகிற இடமாய் இருக்கிறது. அந்த உருவாக்கக்கூடிய பணி சபையிலே நடைபெறுகிறபடியால் அந்த சபைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களிலே இருக்கிற சகல நன்மைகளையும் ஷேர் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டைட்ஸ்ல உண்மையா இருக்கணும், ஆஃபரிங் கொடுப்பதில் உண்மையா இருக்கணும். அதை பவுல் அநேக சந்தர்ப்பங்களிலே என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அறிவுரையாக கூறக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வீட்டிலே போய் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தையும் 42ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்கென்று விதைக்கிற அந்த தெய்வீக பணிக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவனை அறுவடை செய்கிற பணியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லுவாரு, தீர்க்கதரிசி என்கிற நாமத்தை உடையவனாக ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. அப்ப நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டியூட்டி இருக்கு, ஆவிக்குரிய ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும், மெட்டீரியல் சப்போர்ட்டை நீங்க சபைக்கு என்ன செய்யணும்? ப்ரொவைட் பண்ணணும். அது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டியூட்டியாக காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கிருந்து தான் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள், அங்கிருந்து தான் ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கொடுக்கும்போது பார்க்கணும், அவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் பாஸ்டர் தானா? உண்மையா ஊழியம் செய்கிறாரா? உண்மையா போதிக்கிறாரா? உண்மையாக பிரயாசப்படுறாரா? பார்த்து அந்த ஃபெய்த்ஃபுல் பாஸ்டருக்கு கொடுக்கணும், ஃபெய்த்ஃபுல் ஒர்க்கருக்கு கொடுக்கணும், ஃபெய்த்ஃபுல் டீச்சருக்கு கொடுக்கணும், ஃபெய்த்ஃபுல் இவாஞ்சலிஸ்டுக்கு கொடுக்கணும், ஃபெய்த்ஃபுல் மிஷனரிக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்க அப்படி கொடுக்கலன்னு வைங்களேன், நீ எவ்வளவுதான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலும் சரி உனக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். நீ எவ்வளவுதான் ஃபெய்த்ஃபுல்லா பாஸ்டரா இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டோம், இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், நல்ல ஒர்க்கரா இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், நல்ல மிஷனரியா இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். நீங்க அப்படி ரெஃப்யூஸ் பண்ணுனீங்கன்னா, நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம் என்று தீர்மானித்தால் என்ன நடக்கும் தெரியுமா?
நீங்கள் விதைப்பது, நீங்கள் நடுவது எல்லாம் எப்படி காணப்படும் தெரியுமா? சுயநலத்திற்காக காணப்படும். அதனுடைய அறுவடை எப்படி இருக்கும் தெரியுமா? ஹார்வெஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். எப்படி இருக்கும்? அழிவாக காணப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, சுயநலத்திற்கென்று விதைத்து அறுவடையை அழிவாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது விதைப்பது சரியான ஆவிக்கென்று விதைத்து அறுவடையை நித்திய ஜீவனாக அடைய விரும்புகிறீர்களா? ஆவிக்கென்று விதைத்து அறுவடையை நித்திய ஜீவனாக பெற வேண்டும். அப்படியானால் அந்த நல்ல பணிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் காணிக்கைகளை, உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்லுவார். நாம் எழும்பி நிற்போம். இந்த வேத வசனத்தின் மற்ற பகுதிகளை நாம் அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவோம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை பெறுவான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எடுத்துரைத்த எல்லா சத்திய உபதேசங்களுக்கும் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து, ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றே 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். கர்த்தர் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு வெளியே இருந்து வருகிற புறம்பான எங்கள் வாழ்க்கைக்கு ஏதுவாக வருகிற சோதனைகளில் எல்லாம் நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்கு உண்மையாக ஜீவிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய நோக்கத்தை அறிந்து எல்லா போராட்டங்களிலேயும் ஜெயமெடுக்கும் விதமாக எங்களுடைய வாஞ்சி எல்லாம் உம்மீதே காணப்படும். எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உம்மீதே காணப்படும். உம்மோடு ஐக்கியப்பட்டே காணப்படுவோம். தவறான காரியங்களை தெரிந்தெடுப்பதற்கு ஏதுவாக கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்துக் கொள்கிறோம். எங்களுடைய முடிவு மெய்யாகவே நித்திய ஜீவனாய் இருக்கும். ஜீவ கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் இருப்போம். தேவனிடத்திலிருந்து பொற்கிரீடத்தை பெற்றவர்களாய் இருப்போம். மகிமையான கிரீடத்தை பெற்றவர்களாய் இருப்போம் என்கிற ஒரு தெய்வீக சத்தியத்திற்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, சோதனையை குறித்து கர்த்தர் நீர் எங்களுக்கு அன்றைய நாளில் விலக்கி காட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
நாங்கள் சோதனையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் சகிப்பு தன்மையும் பொறுமையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த நாளிலே சத்தியத்தை கர்த்தர் நீங்க அறிய செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் சோதிக்கிற நீர் ஆண்டவரே நாங்கள் தோற்று போக வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாய் நீங்க அப்படி இல்லை ஆண்டவரே. ஜீவ கிடத்தை நாங்கள் பெற வேண்டும், நாங்கள் பூரணமடைய வேண்டும் என்று எங்களுடைய சோதனையில் நாங்கள் நிரூபிக்கிறவர்களாக காணப்படும்படியாய் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவராய் நீர் இருக்கிறீர் என்பதற்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய சோதனையில் தேவனுக்கு பயப்படுகிறவனாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். அதனால் அவன் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான் அறிந்திருக்க செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சோதனையில் ஆண்டவரே முடிவிலே எங்களில் இருக்கிற நல்லதை கர்த்தர் நீர் வெளிக்கொண்டு வருகிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக சிமிர்னா சபையிலே ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் அநேக தாக்குதல்களை ஆண்டவரே அவர்கள் அடைந்த பின்பு அவர்கள் தங்கள் ஆண்டவரே நிரூபிக்கும்படியாக ஜீவ கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாள் அறிய செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களில் ஜெயம் பெறும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு கூடிய பொற்கிரீடத்தை தருகிறீர் என்பதை நாங்கள் இந்த நாள் அறிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற ஞான மார்க்கமுள்ள ஜாதியாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிமையான கிரீடத்தையும் அலங்காரமான முடியையும் ஆண்டவரே நாங்கள் பெற்று செவ்வையான பாதையில் நடத்துகிற ஜனங்களாக கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக சரியான ஆசாரியனுக்கு காணப்படக்கூடிய கிரீடங்களையும் கர்த்தர் நீர் தருகிறீர் என்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்க விளக்கி காட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற ஆண்டவரே அது நாங்கள் விசேஷித்த கிருபை வரங்களை பெற்றிருக்க வேண்டும். கிருபையினாலே ஆண்டவரே நித்திய ஜீவனை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அறிந்தவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது சபைகளில் நாங்கள் ஆண்டவரே ஜீவிக்கும் பொழுது விசேஷித்த கிருபை வரங்களை பெற்று வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை வரம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தேவனை குறித்து அறிவதும் என்றென்றும் அவரோடு வாழக்கூடிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தாவே அந்த உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சபையில் ஆண்டவரே ஒருவர் கூட ஆண்டவரே ஓன் சாய்ஸ் கூடாது ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே பிரிக்கக்கூடிய அந்த ஓன் சாய்ஸ் சுயம் ஒருவருக்கும் கூடாது ஆண்டவரே. இன்றைய நாளில் அப்படி ஓன் சாய்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே சபை முழுவதும் ஆண்டவரே உமக்கு அடிமைகளாக நாங்கள் முடிவிலே பரிசுத்தத்தையும் நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய அடிமைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. சுயம் எங்களில் செயல்படாதபடிக்கு கர்த்தர் நீங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் அடிமைகளாவதனால பரிசுத்தம் எங்களுக்கு பலனாய் கிடைக்கிறதப்பா. மரித்தோர்ந்து உயிர் தரக்கூடிய பாக்கியத்தையும் நித்திய ஜீவனும் எங்களுக்கு கிடைக்கிறதே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய சரீரம் ஆவிக்குரிய காரியங்கள்ல பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுதே ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள்ல ஜெபம் வேத வாசிப்பு ஆலயத்தில் பங்கெடுக்கிற காரியங்கள் ஊழியத்தில் பங்கெடுக்கிற காரியங்கள் இவற்றின் மூலமாக எங்களுடைய சரீரம் ஆவிக்குரிய காரியங்களை பங்கு பெறும் பொழுது ஆவியானவரின் வல்லமையை நாங்கள் பெற்று தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய குணாதிசயத்தை பெற முடியும் என்கிற சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு விளக்கி காட்டின தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களோட சரீரத்தை ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த அதன் மூலம் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற பரிசுத்தத்தை பெற எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சபையில ஒரு காலம் ஆண்டவரே சுயநலத்துக்காக நாங்கள் விதைத்து அழிவை அறுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கென்று விதைத்து ஆண்டவரே நித்திய ஜீவனை அறுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதனையை குறித்தும் ஆண்டவரே அதிலிருந்து வரக்கூடிய பலன்களை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் கர்த்தர் இந்த நாளிலே விளக்கி காட்டுற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வார்த்தைகள் படியே எங்கள் சபைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள சிறியோர் முதியோர் பெரியோர் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு அடிமைகளாக மாத்திர நாங்கள் இருந்து பரிசுத்தத்தில் ஆண்டவரை பலனடைந்து நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற இந்த நாளில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படியே பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஆழமும் மறைபொருளான வேத வசனங்களை விலக்கி கொடுத்ததான் எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமை வரங்களினாலே கர்த்தர் நிரப்பி ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக சிஸ்டர் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாச குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்திய வசனங்களும் உபதேசங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக காணப்பட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.